ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல இரவு நேரத்திலும் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அது மாறாததாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீர்களா? சேர்ந்து அந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லாம் விலகி போகலாம், ஆனால் அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை விட்டு விலகாமல் இருக்குமாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா சொல்வோமா?
தந்தாரே. ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு எல்கையிலும் விடுதலையை பெற்றிருக்கிறேன். நான் அடிமை அல்ல. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 Praise the Lord. Hallelujah. பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கிருபை பிரசன்னம் இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் கயிறுகளால் நீர் எங்களை கட்டி இருக்கிறதற்காக நன்றி. குறைவில்லாத ஒரு பரிபூர்ண வாழ்வை, நிறைவுள்ள ஒரு வாழ்வை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை, வெற்றியுள்ள ஒரு வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் வைத்து வைத்திருக்கிறீர். இந்த வல்ல கரத்தில் எல்லாரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு இணைந்திருக்கிற எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க மாறாத ஆசீர்வாதத்தின் நன்மைகள் இவர்கள் வாழ்க்கையின் ஆம் என்றும் ஆமென் என்றும் கடந்து வருவதாக. Praise the Lord. குறைவுகள் இல்லாத நிறைவை காணட்டும். தோல்விகள் இல்லாத வெற்றியின் பாதைக்கு நிறைய அழைத்து செல்லுங்க. நஷ்டங்கள் இல்லாத லாபங்கள் இவர்களுக்குள் பெருகட்டும். ஆமென். வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள் இவர்களுக்குள் பெருகட்டும். இந்த இரவு அப்படி நன்மைகள் எல்லாம் உண்டாகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு நேரம் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை அவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அமர்கிறோம். நல்ல வார்த்தைகளை வளரக்கூடிய நல்ல வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தில் அப்படியே உறுதி என்னென்ன நல்ல பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும், அவைகளை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பார்க்கவும், அவைகளுடைய பலனை நாம் காணவும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கார் இல்லையா? Praise the Lord. பல காரியங்கள் நல்ல சேச நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஒரு உறுதித்தன்மை, ஒரு ஸ்திரத்தன்மையை தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்க 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 எப்படி பாருங்க, ஒரு கற்பாறை போல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மாறி இருக்கிறோம். நாணல் மாதிரி இருந்த நம்முடைய வாழ்வெல்லாம் அப்படியே அசைஞ்சாடிட்டு இருந்துட்டு ஒரு ஸ்டெடி இல்லாத அப்படியே அங்கங்க அலைபாய்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வார்த்தையின் அடிப்படையில் தேவன் உறுதியாக்கி இருக்கிறார். அதுல மாற்றமே கிடையாது. வசனத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க 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 பல பகுதிகளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நாம் காண்கிறோம். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நல்ல இரவு நேரம் இணைந்திருக்கிற உங்களை மீண்டும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆமென். Praise the Lord. இந்த slavery to sonship, ஆமென், அடிமைத்தனத்திலிருந்து புத்திரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நிலைமை, இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பு தான் இதை நம்மளை பண்ணிருக்குது பாருங்க இந்த நிலைமைக்குள்ள. ஏன் ஒரு என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க உங்களை நான் நேசிக்கிறேன், நீங்க எந்த நிலைமையில நீடிச்சிட்டு இருக்க வேண்டாம், அடிமைங்கிற நிலையில நீடித்து கொண்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்குத்தான் தேவன் என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களே கூட அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். நீ அடிமைத்தனத்துல இருப்பது என்னுடைய விருப்பம் அல்ல. இன்னைக்கு நீங்க கூட பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களுக்கு நம்ம அடிக்டடா இருக்கலாம். ஒரு வேலை இது இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும்னு சொல்லி. ஆனால் நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நல்ல கவனிக்கலாம், தேவனுக்கு அடிமையா இருப்பது அவருடைய விருப்பம் கிடையாது. அது மாத்திரமல்ல, மற்ற எந்த காரியத்திற்கும் நான் அடிமையா இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கணுங்கிறது அவர் விரும்புகிறார். நான் அவருக்கு அடிமை என்று இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. அதே நேரத்தில் நிறைய பழக்க வழக்கங்களுக்கும் சில சூழ்நிலைகளுக்கும் சில தீமையான காரியங்களுக்கும் கூட இன்னைக்கு மனிதர்கள், அது விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய பலரும் கூட அடிமைகளாய் இருக்கிறார்கள். இது பாவ பழக்க வழக்கங்களை மாத்திரம் கூட நான் சொல்லல, இன்னும் சொல்றேன், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுமே கூட எதுக்கு அப்படின்னா நாம அதை ஆளுகை செய்வதற்குத்தான் தவிர எதுவும் என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது, நமக்கு இருக்குதா இல்லையா?
நல்ல உணர்வுகள் நமக்குள்ள இருக்குது. எல்லா உணர்வுகளுமே தேவன் நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். உண்மையா இல்லையா பாருங்க. நமக்கு பசிங்கிறது ஒரு ஃபீல் தான் பாருங்க, ஒரு உணர்வு தான். தூக்கங்கிறது என்னதான் பாருங்க, ஒரு தூக்கணும் போல வருது, அப்படி ஒரு உணர்வு தான். கோபம், எரிச்சல், சந்தோஷம், மகிழ்ச்சி, அழுறது, இது எல்லாமே என்ன பாருங்க, ஒரு உணர்வு தான் பாருங்க. ஆனா எல்லா உணர்வுகளும் மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஆனா எந்த உணர்வும் நல்ல கவனி, எல்லா உணர்வுமே தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உணர்வு உள்ளவனாய்த்தான் மனிதனை என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவன் வச்சிருக்கிறாரு. சென்ஸே இல்லைன்னா பிரச்சனை. கையை தொட்டு பார்த்துட்டு சென்ஸ் இருக்குதான்னு கேக்குறாங்க, இருக்குதா, ஓகே, பிரச்சனை இல்ல. சென்ஸ் அங்க இல்லைன்னா அங்க என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சரீரத்துல, ஏதோ ஒரு உபாதை இருக்குன்னு அர்த்தம். அவ சென்ஸ் பண்ண முடியுதா, ஃபீல் பண்ண முடியுதா அவங்களால அப்படின்னா, அப்பதான் அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம், உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் இருப்பது தவறல்ல, மாற்றமே கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுமே நல்லதுக்கு தான். கண்ணில் பார்க்கிறோம், அது ஒரு உணர்வு, பார்வை திறன். கேட்கிறோம், அது ஒரு உணர்வு, நுகர்கிறோம், அது ஒரு உணர்வு, சுவைக்கிறோம், அது ஒரு உணர்வு, தொடுகிறோம், அது ஒரு உணர்வு. இந்த எல்லா விதமான உணர்வுமே எதுக்கு தான் பாருங்க, நல்லதுதான். ஆனா தொடுகிற உணர்வு என்னை ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுத்து விட கூடாது. அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான சென்ஸுமே என்ன ரூல் பண்ணக்கூடாது. ஆமென். உணர்வுகள் நல்லது, மாற்றம் கிடையாது. ஆனா உணர்வுகளுக்கு நான் அடிமையா இருக்கும்படி தேவன் கொடுக்கவில்லை. உணர்வு யாருக்கு தான் கொடுத்திருக்கிறாரு, உணர்வை எனக்கு கொடுத்திருக்கிறார் தவிர உணர்விற்காக என்னை படைக்கவில்லை. இந்த உணர்வுல ஒரு மாற்றம் வரும்போது அந்த மாற்றம் சரீரத்திலும் வெளிப்பட ஆரம்பிச்சோம். உணர்வு எந்த வழியாய் போகிறதோ அந்த வழியை சரீரம் பின்பற்ற ஆரம்பிச்சோம். கவனிக்கிறீங்களா? சொல்லுவாங்க பாருங்க, நாளைக்கு காலையில இதை செய்யணும் போல தோணுது, அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுறோம், நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம், அதை செய்யறதுக்கு முற்பட்டுருவோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுறலாம். இது என்ன சொல்லுது, நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிறோம், நம்மளால அது முடியாது, ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், சரீரம் ஒத்துழைக்கும். ஆமென். அது ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் சரி, செயல்படுத்துவதா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல கவனிங்க, ஒரு உணர்வு என்று ஒன்று இருக்கிறது, அதை ரொம்ப சார்ந்திருப்பதனால்தான். அது நம்ம மனது எந்த தீர்மானத்தை எடுக்கிறதோ அந்த தீர்மானத்திற்கு இணையாக சரீரம் எப்பொழுதும் ஒத்துழைக்கும். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்முடைய மனது அப்படிங்கும் போது உணர்வு சார்ந்த அதுல எடுக்கணும், மாற்றம் கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் நான் உணர்வு சார்ந்து வாழணுங்கிறது அல்ல. கண்டிப்பா. கவனிக்கிறீங்களா? இப்ப இப்படி சொல்லலாம், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி சரீரத்தில் இந்த இடத்துல ஒரு பெயின் இருக்குது, அப்ப நான் இந்த உணர்வு சார்ந்து நான் வாழ்க்கை வாழ மாட்டேன், எனக்கு வலிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றது இல்லை. ஏன் வலிக்குது, அது ஒரு ஏதோ ஒரு உபாதையுடைய வெளிப்பாடு தான் வலி. பெயின் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பாருங்க, ஏதோ ஒரு சிக்னஸ் உள்ள இருக்குது, அந்த சிக்னஸ் உடைய இதுதான் பாருங்க எக்ஸ்பிரஸ் பண்ற வெளிப்பாடுகிற விதம் தான் பெயின். தலை வலிக்குதுன்னு சொல்றோம், ஏன் தலை வலிக்குதுன்னு சொல்றோம், ஆமென், அஜீரண கோளாறா இருக்கலாம், ஆமென், ஹீட்னால, ஆமென், வெயில் உஷ்ணத்தினால வந்திருக்கலாம், ஆமென், நிறைய பிரச்சனைகள் இருக்குது பாருங்க, சரியா பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால என்ன செய்யலாம், தலைவலி வரலாம். அப்ப தலைவலி வருவதற்கான காரணம் என்ன, அத புரியணும். சும்மா எனக்கு உணர்வு வலி என்பது ஒரு உணர்வு தானே பாஸ்டர், அந்த உணர்வு நான் செவி கொடுக்க மாட்டேன், அது பாட்டுக்கு வலிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றது கிடையாது. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த கையாளக்கூடிய விதம், இப்ப இந்த வலிங்கிறது ஒரு உணர்வு, மாற்றம் இல்லை. ஆனா அந்த உணர்வை யாருதான் கையாளும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறா, நான் தான் கையாளணும். பசிங்கிறது உணர்வு, நான் தான் அதை கையாளுகிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாருங்க, எல்லாமே அப்படித்தான் பாருங்க. அப்ப எல்லா உணர்வுகளையும் நான் ஆதிக்கம் செலுத்தும்படி தேவன் எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அது என்ன செய்யக்கூடாது, அது ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டா நான் அடிமையாயிடுறேன். நான் அடிமையா இருக்கும்படி கர்த்தர் என்னை படைக்கவில்லை. என் சந்தோஷத்துக்கானாலும் சரி, என்னுடைய நித்திரைக்கானாலும் சரி, என்னுடைய எந்த காரியத்துக்கு சிலர் இருக்கிறாங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா நான் இதை பண்ணதான் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சி உண்டாகும், இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அடிமைகளா இருக்கிறார்கள். ஆமென். அது ஒரு பர்டிகுலர் காரியத்தை ரெப்படிட்டிவா செய்யும் பொழுது அதில் உண்டாகிற மகிழ்ச்சி அவங்களுடைய சப்கான்ஷியஸ்லேருந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ அந்த மெமரியில் அது இருக்கிறனால அதுக்கு தான் அவங்க அடிக்டாக இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த செயலை செய்யும் பொழுது இந்த குட் மெமரிஸ் அவங்களுக்குள்ள உண்டாகுது. ஆமென். அது இன்னைக்கு தேவன் சொல்றாரு, அந்த உணர்வு சார்ந்து போகிற வாழ்க்கையை விட்டுட்டு உணர்வுக்கு மேலே நீ தான் என்ன பண்ணணும், ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறார். புரிந்து கொண்டால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அடிமைப்படுத்த வைக்கிறது இல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. எல்லாம் எனக்கு என்ன ஆயிராது, தகுதியாயிராது. ஏன் அப்படி சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம்.
ஆனா எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது என்ன ரூல் பண்ண கூடாது. இன்னைக்கு விசுவாசிகள் இந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நான் வர வேண்டும். நம்ம எல்லாரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வரணும். இன்னைக்கு பணம் அவசியமா இல்லையா? அவசியம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நல்ல நண்பர்கள் அவசியமா? சொல்லுங்க, அவசியம். உறவுகள் அவசியம். நல்ல 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 நம்ம சொந்த பந்தங்கள் அவசியமா? அவசியம். மனிதர்கள் அவசியமா? அவசியம். மனுஷன் அண்டாத பிறவியா இருக்க முடியாது. மனிதர்கள் அவசியம், நண்பர்கள் அவசியம், உறவுகள் அவசியம். ஆனா இவர்கள் யாரும் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் அந்த இடத்துல கூட அடிமையாய் என்னை ஆளுகை செய்வதற்கு இந்த மனிதனுடைய உணர்வோ இந்த மனிதனுடைய காரியமோ என்னை ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுப்பது கிடையாது. ஆமென். நான் தேவனுடைய ஆவியினால் மாத்திரம் தான் நடத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். புரிந்து கொண்டால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை நம்ம வாழ்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் கடந்த நாட்களில் சொல்லிட்டு வர்றேன், ஒரு அடிமையை உருவாக்குற நிலையிலே நாம் இல்லை இன்றைக்கு. சபையுடைய நோக்கமும் கூட அடிமைகளை உருவாக்குவதல்ல சபையுடைய நோக்கம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்றேன், நம்மளை எல்லாரையும் தேவன் விரும்புகிற விருப்பம் என்ன தெரியுமா? நீ அடிமையாவே வளர்ந்துட்டு வான்னு சொல்லலாம் ஆண்டவர். நீ புத்திரன் நிலைக்கு நேரம் என்ன செய்யணும், வரணும் அப்படிங்கிறாரு. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், அடிமையை எம்பவர் பண்ணிட்டா அவன் தப்பத்தானே பண்ணிட்டு இருப்பான், செய்து கொண்டு இருப்பான். ஆனா பிள்ளைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா அவனுக்குரிய ஆற்றலை இழந்து போவான். கண்டிப்பா. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிரியேட்டிவ் சில காரியங்களை செஞ்சுட்டு இருப்பான் பாருங்க, வீட்டுல பிள்ளைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம போய் என்ன செய்வோம், சில நேரங்கள்ல வேஸ்ட் பண்ணாதரா, அதை பண்ணாதரா, அப்படி பண்ணாதான்னு சில காரியங்களை சொல்றோம் பாருங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்க என்ன ஆகுதுன்னா அந்த கிரியேட்டிவிட்டி என்ன செஞ்சிருது, ஸ்டாப் பண்றோம், அப்படியே குறைச்சிடுறோம். நிறைய சபைகளோ அந்த சொல்றதை நீ தவற விளங்கி கொள்ளக்கூடாது. நிறைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே என்ன நடக்குதுன்னா புத்திரர்கள் வெளிப்படாதபடிக்கு தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாறாக அடிமைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அடிமைகளை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அடிமைகளை உருவாக்குகிறார்கள். அடிமைகளிலே அடிமைத்தனத்திலேயே இன்னும் எவ்வளவு படிகள் இருக்கோ அவ்வளவு படிகளில் வளரக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனா புத்திரர்களை உருவாக்குகிற நிலைதான் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. ஏன்னா சில ஆட்களுக்கு இந்த அடிமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட அதை பிடிச்சது. ஏன் பிடிச்சது அப்படின்னு சொன்னா, வழியில போகும்போது சொன்னாங்க பாருங்க, என்ன சொன்னாங்க, நாங்க அங்க இருந்ததே பெஸ்ட்னாங்க. நடக்கவனீங்க ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணி அந்த பாதையில போயிட்டு இருக்கும் போது போகிற இன் பிட்வீன் ஜேர்னில வந்து சில சின்ன சின்ன ஆமென் பிரச்சனைகளை பார்த்துட்டு அவங்க உடனே சொல்றாங்க, எகிப்துல நாங்க இருந்திருப்போமே, அங்கேயும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அந்த அடிமைத்தனமே நல்லா தானே இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா தானே இருந்துச்சு, அங்க ஏன் எங்களை கொண்டு வந்து வனாந்தரத்தில் இப்படி தவிக்க விடுறீன்றாங்க. நேற்று நான் சொல்லும்போது சொன்னேன், காலில் புண்ணு இருக்கும், அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலைமை, எவ்வளவு நெருக்கத்தின் நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அந்த காலில் புண்ணோட பழகி போயிட்டாங்க. ஆமென். அவன் கொட்டு வாங்கி என்ன செஞ்சாச்சு, பழகியாச்சு. ஆமென். அதோட மெஷின் மாதிரி காலில் இருந்துச்சா செங்கல் இருக்கணும், அந்த மண்ணை சுமக்கணும், இதை குலைக்கணும், அதை பண்ணணும், அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலங்க இன்னைக்கு இப்படி மாதிரி ரொட்டீன் மாதிரி மாறிடுச்சு. உங்க பிரச்சனைகள் அப்படியே ரொட்டீனா மாறிட்டு அது இயல்பானதா மாறி போச்சு. கடங்காரன் உங்க வீட்டுக்கு வர்றதும், சில மனிதனுடைய அவதூறான வார்த்தைகளை கேட்கிறதும், திரும்ப திரும்ப அவன் குடியும் வெறியும் இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்து பழகுனால அது சிலருடைய வாழ்க்கையில ரொட்டீனா கூட மாறி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, அது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்றேன் அப்படிங்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த ரொட்டீனுக்குள்ள கடந்து நீங்க அடிமைப்பட்டு கிடக்கிற நிலைமைகள் இன்றோடு கூட முடிவுக்கு வருகிறது. என் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறல, திரும்ப அதே நடந்துட்டு இருக்குது. என் மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கும் என் மாமனாருக்கும் மாமியாருக்கு ரொட்டீனா இதே இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்குது. இல்லை அல்ல, அதுக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் ஒரு விடுதலையின் வாழ்வை வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திரும்ப அதே பலவீனம், அதே வியாதி, பிரைஸ் தி லார்ட், மறுபடி மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் அதற்கு அடிமைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களோ படைக்கப்பட்டவர்களோ இல்லை, கர்த்தர் அதினின்று உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதற்கும் என்ன கிடையாது, அடிமைகள் இல்லை என்கிற உணர்வு உறுதியாய் இந்த பிரைஸ் தி லார்ட் இரவு நேரம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நான் எடுத்து காண்பிக்கிறேன், அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. கலேசியன் சாப்டர் 4ல இந்த ஸ்லேவுக்கும் சன்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது. இது ஒரு மனுஷன் புரிஞ்சிட்டாலே, நம்ம பொதுவாக அந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்றோம், புதிய ஏற்பாடுன்னு சொல்றோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரணும் ரொம்ப முக்கியம். அதை புரிய
வைக்கிறதுக்கு இன்னும் தெளிவா இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்கிறாரு. பவுல் அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு பாருங்க. அது ரொம்ப கவலைக்குரிய காரியம் என்னன்னா, அநேக சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ்க்கு பழைய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல, புதிய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல, சிலுவைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சிலுவைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இதுலேயே பயங்கர ஒரு குளறுபடி. ஏதோ ஒரு காரியங்களை நம்பி அப்படி ஒரு கூட்டத்தை ஜாயின் பண்ணிட்டோமே தவிர இன்னும் அது எதற்கு வந்தோம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விரிவான அறிவு அப்படிங்கிறது இன்னும் இல்லாமல் இயேசுவுக்கு பின்பதாக சபை, ஆமென், தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள் அல்லது என்ன அப்படி சொல்லலாம் பாருங்க, இந்த கிறிஸ்தவம் எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறத புரியல. இயேசுவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன் இருந்த இயேசு ஏன் வந்தாருங்கிறது என்ன செய்யல, இன்னும் புரியல. இயேசு வந்த நோக்கத்தையே வழங்காம இயேசுவையே இந்த என்ன சொல்றது, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து இயேசுவை தூக்கி எடுத்துட்டு பழைய நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னும் இயேசு எதற்காக வந்தாருன்னு என்ன செய்யல, விளங்கிக் கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. நம்ம இந்த நிலையில தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதையே பிடிச்சி கேட்டு பழகி இன்னும் அதே மாதிரி வார்த்தைகளையே கேட்கிறதும், அதே மாதிரி சத்தங்களையே மீண்டும் மீண்டும் கேட்கறதுமா இருந்து நம்ம வாழ்க்கையில எங்க வரல, சிலுவைக்கு அப்புறங்கிற வாழ்க்கையே வரல. அது என்னன்னே தெரியல. ஆமென். பொதுவா சொல்லுவோம் இந்த பிரைஸ் எல்லாம் இந்த கிராஸ் அப்படின்னும் போது, கிராஸ்ல வந்து ஏகப்பட்ட ஆமென் கேவலமான, அசிங்கமான, ஏற்றுக்கொள்ளத்தகாத நிறைய காரியம் நடந்துச்சு. அதுல மாற்றமே கிடையாது. வாதிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, காயப்பட்டது, நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தினது, சதைகள் எல்லாம் நாரா பிஞ்சு தொங்குனதெல்லாம் உண்மை. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதாவது இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு நடந்து முடிச்சிருச்சு தான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அந்த வேதனைகள், அந்த காயங்கள்லாம் பார்க்கும்பொழுது, இந்த குட் ஃப்ரைடே நேரம்லாம் நல்லா அழுது, இன்னைக்கு போய் சர்ச்சில் போய் நல்லா அழுதேன் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. ஆனால் இதனால எனக்குள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத போதிக்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப கம்மி. நான் என்ன மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறேன், எனக்குள் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிகிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே இப்படி உலகம் போச்சு. ஒரே மனுஷனுடைய மரணத்தினாலே இன்னைக்கு உலகம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்கிறதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த ரோமர், எபேசியர், கலாத்தியர், கொலோசியர்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதே இன்னும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த கலாத்தியர்ல ரொம்ப அழகா சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அப்படின்னு அர்த்தம். நீங்க இந்த பிரைஸ் தி லார்ட் தேவனை அறியாமல் இருந்த பொழுது, தேவனை அறியாமல் இருந்த போது என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறோம் ஏதோ பிரைஸ் தி லார்ட் இந்த விக்கிரக ஆராதனையில் இருந்த போது இல்ல. தேவனை குறித்த கிளியர் பிக்சர் இல்லாட்டாலே நாம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறோம். தகப்பன் உன்னை விளங்கி குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கிறோம். நாம அதை விட்டு வெளில வரல. இன்னும் கர்த்தருடைய விருப்பம் உங்களை எங்கிருந்து வெளியே கொண்டு வரணும், அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். எகிப்திலிருந்து அதான் கொண்டு வந்தாரு, இன்னைக்கு உங்களை கூட அப்படித்தான் கொண்டு வந்திருக்காரு. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அது அவருடைய விருப்பமாக கூட இருக்கிறது. அதை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. சில வசனங்களை மாத்திர நிறைய அந்த வசனம் ஃபுல்லா, அந்த அதிகாரம் ஃபுல்லா வாய்ப்பு இருந்தா நேரம் இருந்தா வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தை கலாத்தியர் 4:22 வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? 2 குமாரர் இருந்தார்கள். இன்று எழுதி இருக்கிறது, ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன். ஒருத்தர் எங்க பிறந்தவன்? அடிமையான இடத்தில் பிறந்தவன். ஒருவன் சுயாதீனமுள்ள இடத்தில் பிறந்தவன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிமையான இடத்துல பிறந்தவன் ஒருத்தன், சுயாதீனமுள்ள இடத்துல பிறந்தவன் ஒருத்தன். அடிமைக்கு பிள்ளை ஒருத்தன், வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளை ஒருத்தன். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லும் போது சொல்ற பாத்தீங்களா, ஓன் ஏக சுதன்றாரு. அப்ப 2 புள்ள தான் அவருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்போ வந்து அவர் இஸ்மவேல என்ன பண்றாரு? நல்லா வாங்கி கொள்ள வேண்டிய நீங்க, அவர் கன்சிடர் பண்றது எதை கன்சிடர் பண்றாரு பாருங்க, ப்ராமிஸ்டு சைல்டு தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை தான் அவர் பார்க்கிறார். ஆமென். அவருடைய பார்வையில் என்னதான்? வாக்குத்தத்தம் பண்ணதுதான். ஏக சுதன், சாராள் மூலமாக வந்த ஈசாக்கை தான், வாக்குத்தத்தத்தின்படி வந்த ஈசாக்கை தான் காண்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்ப அவனை விருத்துட்டாரு, நிராகரிச்சிட்டாருன்னு சொல்லல. அது வாக்குத்தத்தின்படி வராதது. அவன் மாம்சத்தின்படி வந்தது. மாம்சத்தின்படி வந்ததா கூட இவன் மூலமா வந்ததுனால அவனுக்கு ஒரு பிளஸிங்க கொடுக்கிறாரு. புரிந்து கொண்டால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கூட விட்டுறது இல்ல. யாருக்கு மகனா பிறந்துட்ட? ஆபிரகாமுக்கு. ஆமே.
என்ன நான் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நீ மானா பிறந்திருக்கிற, உனக்கும் சில பிளஸிங் நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவனையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா யாரை சூஸ் பண்றாரு பாருங்க, இவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமென். கலாத்தியர் 4:23 இருக்குது. அடிமையான 4:23 22ஆம் வாசம் 23ஆம் வாசத்தை வாசிக்கிறேன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி என்ன செய்தான்? பிறந்தான். அவன் எப்படி? மாம்சம், இவன் வாக்குத்தத்தம். அவன் அது 24ஆம் வசனத்துல இருக்குது. இவைகள் ஞானம் அர்த்தம் உள்ளவைகள், அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஆமென். கவனிக்கிறீங்களா? எது ஞான அர்த்தம்? ஆகாரையும் யாரையும் சொல்றாங்க? சாராளையும். இந்த 2 பேருக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு. ஞான அர்த்தம் இருக்குது பாதுல. என்ன ஞான அர்த்தம்? 2 ஏற்பாடு. எது 2 ஏற்பாடு? ஒண்ணு பழைய ஏற்பாடு, ஒண்ணு என்னது? புதிய ஏற்பாடு. இதை ஞானக்கண் திறந்து தான் பார்க்கணும். ஆமென். 2 நிலைமையை குறித்து அழகாக விவரமாக இங்கு சொல்லப்படுகிறது. ஆமென். ரொம்ப அழகா பவுல் சொல்லியிருந்தார். 2 ஸ்திரீகளை சொல்றாங்க, 2 பிள்ளைகளை வச்சு சொல்றாங்க, 2 ஏற்பாடுன்னு கொண்டு வராங்க. ஆமென். இவ்வளவு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை எழுதுகிறார். ஆமென். 2 ஏற்பாடு. இது ரெண்டுமே 2 ஏற்பாடு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதே 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருக்குது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோட சுதந்திரவாளியா இருப்பது இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த 2 ஏற்பாடு, 2 இதெல்லாம் சொல்லிட்டு இந்த அடிமைக்குரிய புள்ள யாருக்கு இதா இருக்க முடியாது? சுதந்திரவாளியோட பிள்ளையோடு கூட ஈக்குவலா என்ன செய்ய முடியும்? ஷேரை பங்கிட முடியாது. இப்ப நான் சொல்றேன், இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை 2 ஏற்பாடுகள். ஆமென். மாம்சம் வாக்குத்தத்தம். இது மாம்சமும் வாக்குத்தத்தமும் இணைந்திருக்க முடியாது. சில பேருக்கு பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அது என்ன திடீர்னு உடன்படிக்கைன்னு பேசுறாங்க அப்படின்னா, சிம்பிளா நீங்க புரியுறதுக்கு சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின், அவ்வளவுதான். ஆமென். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கே ரெப்படிட்டிவா டீச் பண்ணது. ஆமென். பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏன் திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மிக அவசியமான நேரம் காரியங்களா இருக்குதெல்லாம். அப்ப இந்த பிரைஸ் தி லார்ட். அப்ப இது ரெண்டுமே என்ன நடக்குது பாருங்க. இது ஞான அர்த்தம் உள்ளவைகள். உடன்படிக்கை அப்படி குறித்து நான் 2 வருஷம் முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். அப்ப இந்த ரெண்டுமே என்ன சொல்றாருன்னா, ஞான அர்த்தம். என்ன ஞான அர்த்தம்? மாம்சம் ஆவி. சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின். ஆமா. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அதுதான் அங்க சொல்றாரு. அப்ப இது ரெண்டும் என்ன செய்ய முடியாது? பங்கீடு செய்ய முடியாது, merge ஆக முடியாது. சில ஆள் இருப்பாங்க, இதோட கொஞ்சம் இதோட கொஞ்சம், ரெண்டு இல்லாம எப்படி இருக்க முடியும்? கவனிங்களா? வசனம் அழகா சொல்லுது, பழச நீக்கி போடுறதுக்கு, புதுச நிலை நிறுத்துறதுக்கு பழச நீக்கி போட்டாருன்னு இருக்குது பைபிள்ல. எபிரேயர்ல வாசிக்கிறோம். சொல்ல கவனிக்கிறீங்களா? புதுசு என்ன பண்ணாரா? நிலை நிறுத்துறதுக்கு, இதை நிலை நிறுத்துவதற்கென்று பழையதை நீக்கி போட்டாராம். அதாவது சிலுவைக்கு பின் இயேசு கிறிஸ்து உண்டாக்கின நன்மைகளை நிலை நிறுத்துவதற்கு. அப்ப பழச டெமாலிஷ் பண்ணதான் புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆமென். கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்களேன், ஒரு இப்படி சொல்லலாம், ஒரு கட்டடத்துல 10-15 கொத்தனாரை வச்சு நீங்க வீடு கட்டுறீங்கன்னு வைங்க. எப்படி இருந்து தெரியுமா அந்த கட்டடம்? பழைய கட்டடத்து மேல மழை மறுபடியும் இடிச்சு பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி கட்டுறீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கட்டடம் ஒரு மாதிரி போய் நிற்கும் கடைசியில. இப்ப என்ன பண்ணணும்? அதை ஒட்டு மொத்தமா டெமாலிஷ் பண்ணிட்டு நியூவா அங்க கட்டினா தான் நீங்க விரும்புற மாதிரி. இப்படி சொல்ல, பழைய பில்டிங் நீங்க வாங்கிட்டீங்க, நினைச்சா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் உடைச்சு கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஸ்ட்ராங்காவும் இருக்காது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள சேரவும் செய்ய ஆரம்பிக்கும். ஏன்? அது என்ன? அதுக்கு வேற விதமான அடித்தளத்தில் அமைந்தது அது. அப்ப நீங்க திரும்ப அதை சரியா கட்டி அமைக்கணும்னா மொத்தமா இடிச்சு தள்ளி மொத்தமா தோண்டி வெளியில போட்டுட்டு கீழ இருந்து என்ன செய்யணும் பாருங்க, ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம கீழ இருந்து தோண்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மீது நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஆமென். மாம்சம், முயற்சி, போராட்டம், என் ஞானம், என் பலன், என்னுடைய பிரயாசம் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆமென் உடைச்சு தகர்த்து எரியப்பட்டு எனக்கு கிறிஸ்து சிலுவை கிறிஸ்து அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமை, அதிலிருந்து தான் அவர் உயிர்த்தெழுந்த நிலைமை, அதிலிருந்து தான் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்வும் அடித்தளமாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பவுல் சொல்லும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். இப்ப இந்த புது சிருஷ்டி, ஆமென், புதிய அத்தியாயம் நமக்குள் தொடங்கி இருக்கிறது. ஆமென். புதிய நிலைமை நமக்குள்ளாக
சிலுவையின் மூலமாக உண்டாயிருக்கிறது. இந்த 2 ஸ்திரீகள், 2 குமாரர்கள், இந்த 2 நிலைமையை நீங்கள் பார்க்கும்பொழுது நமக்குள்ளே இது 2 இருந்துச்சு, மாம்சமும் இருந்துச்சு, ஆவியும் இருந்துச்சு. அதனால தான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது இந்த மாம்சத்திற்கு நம்ம சாவணும், ஆவியினால் பிழைக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது என்னன்னா சிலுவைக்கும் சிலுவைக்கு பின். ஆமென். இந்த சிலுவைக்கும் பின் நடந்த வெளிப்பாடுகளை வைத்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஸோ அந்த அடித்தளமா இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம சொல்றோம், பாருங்க இப்படி சொல்லலாம், மொத்தமா இடிச்சு தகர்த்து ஃபவுண்டேஷன்ல இருந்தே ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ பழசு அங்கே ஒன்று இருக்குமா? சொல்லுங்க. அங்க பழசுன்னு ஒண்ணுமே இருக்காது. எந்த ஓல்டுக்கான எந்த ட்ரேசஸ் அங்க கிடையாது. கண்டிப்பா. இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறாரு. புரிந்து கொண்டால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுவாங்க பாருங்க, நாங்க தகுதி இல்லை, நாங்க தகுதி இல்லை, நாங்க தகுதி, அதெல்லாம் அப்படியே 2 நாள் 3 நாள் அப்படியே பிரைஸ் தி லார்ட். புரியல, நாம் விளங்கி கொள்ளல. அதாவது நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, சரீரம் தலை ராஜாவா இருக்கும்பொழுது சரீரம் வந்து தகுதியற்ற நிலைமையில இருக்க முடியாது. தலை, அதாவது இயேசுவின் தலை தான் நம்மளுடைய தலையாக இருக்கிறது. ஆமென். நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய தலை எப்படி இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறாரு. அவர் ராஜாவாக இருக்கும்போது நம்ம அடிமைகள் போல செயல்பட முடியுது சரீரமாக. சொல்லுவாங்க மண்டை பெருசு அவருக்கு, அப்போ அவருக்கு மண்டை மட்டும் பயங்கரமாக இருக்குது, சரீரம்லாம் மோசமாக இருக்குதுங்கிறது கிடையாது. நம்ம வந்து அவரோட இணைக்க, அவரோட சரீரமாக இருக்கும். அவர் வந்து பர்ஃபெக்டாக தான் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை இணைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். அப்போது எனக்கு அடித்தளத்தையே மாற்றினதுக்கு அப்புறம் இவன் என் மோசம், என் பழைய வாழ்க்கை, என் பிரச்சனை, என் அது, என் இது, நான் தகுதி இல்லை, நான் அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு பல நேரம் பலரை பார்த்து தான் நம்ம கை நீட்டுறோம். ஏன்னா இவன்கிட்ட குறை இருக்கு, இவன்கிட்ட குறை இருக்கு, இவன் தகுதி இல்லை, அவன் தகுதி இல்லை, இவன் சபைக்கு வர தகுதி இல்லை, அவன் வர தகுதி இல்லை, இவன் வந்து அதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கரங்களை நீட்டி எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் வந்து பவுல் செய்த ஊழியம் என்னன்னா, இப்படி எல்லா ஜனங்களையும் கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக்குகிறார். ஆமென். அவர்களுக்குள்ள அந்த தகுதியை அவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாக்குவதற்கு ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக்குகிறார். ஆமென். ஆமென். அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள உண்டாகட்டும் பாருங்க. அப்போ இங்க நம்ம என்ன சொல்றாரு அழகான வார்த்தையில, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதை 4:31 வசனத்துல, இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல், இப்ப நம்மளுக்கு வர்றாரு, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளாய் இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? இப்ப நம்மளுக்கு உன்னதில் நினைக்கிறாரு, நாம யாருடைய பிள்ளை கிடையாது, அடிமையின் பிள்ளை அல்ல, சுயாதீனம் உள்ளுடைய பிள்ளை. இதை நீங்க ஒரு சரித்திர கதையா பார்க்காம இன்றைக்கு கூட இந்த நிலைமை வந்து பிரிவைல் ஆயிட்டு தான் இருக்கு. ஆமென். நான் அடிமைக்குரிய பிள்ளை கிடையாது. ஆமென். நான் சுதந்திரவாளியுடைய பிள்ளை. ஆமென். கலாத்தியர் 5:1 இருக்குது, ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் அப்படின்னு அர்த்தம். திரும்ப கொண்டு போய் நான் அடிமைன்னு பேசிட்டு இருக்காம, உங்களதான் உடச்சாச்சுல, கிளியர் பண்ணியாச்சுல, புது பில்டிங்கை எழுப்பியாச்சுல. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டுருங்கள் அப்படிங்கிற நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுயாதீன நிலைமைன்னு உடனே எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம், அதை சொல்லலாங்க. சில நினைக்கிறாங்க இந்த கிருபை, சுயாதீனம், அடுத்து என்ன சொல்றது பாருங்க, பிரைஸ் தி லார்ட், இந்த புது உடன்படிக்கை என்னது, அப்புறம் என்ன சொல்றது, பிரைஸ் தி லார்ட், சிலுவைக்கு பின்னாடி ஆவியின்படி நடத்தப்படுற வாழ்க்கை, ஆவியானுடைய ஒத்தாசையோடு வாழ்ற வாழ்க்கை அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சாக்கு போக்கு சொல்றாங்க, எப்படி வாழலாம்னு சொல்றாங்க. அது கிடையாது, அதை நம்ம பேசுறதே இல்லை. இங்கதான் வந்து பயங்கர கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உண்டாகுது. இப்போ வந்து ஏன் பலன் நான் சார்ந்த நிக்கல எதுலையுமே, நீங்களும் கூட தான். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, எங்களால முடியலன்னு எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே, உங்க உதவியை மூட்டில் நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். ஆனா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு என்று சொல்லுகிறோம். புரிந்து கொண்ட ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கிறிஸ்து பார்க்கிற பார்வை அப்படியே உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்கும் உண்டாகட்டும். அவர்கிட்ட பார்க்குற தெரியுமா, நீங்கள் அடிமைத்தனத்தின் பிள்ளையா போய் உங்கள் நுகத்தை அங்கே விட்டுறாதீங்க, முன்னாடி வந்து நுகத்துக்குள்ளே இணைச்சிடாதீங்க. உங்களை சுயாதீனம் உள்ள ஒரு பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்கள், வாழுங்கள் என்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாழ்க்கை தாங்க நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ வைக்கும். ஆமென். இந்த நற்செய்தியை சொன்னனால தான் ஸ்தேவான் பவுலுக்கெல்லாம் பயங்கர போராட்டம் இருந்தது. அந்த யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆமென். இயேசு கிறிஸ்துவை உயர்த்த அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆமென். இப்போ பாருங்களேன், நமக்கு என்னன்னா நம்மளை உயர்த்த நினைக்கிறோம். எங்க பாரம்பரியம், எங்க மதம், எங்க ஆலயம்,
ஆமென். எங்களுக்கென்று ஆசாரியர்கள் இருந்தார்கள், எங்களுக்கென்று பலிகள் செலுத்தப்பட்டது. இதெல்லாம் இந்த முறைமையெல்லாம் இவன் வித்தியாசமால பேசுறான் அப்படின்னு சொல்லி. ஆமென் ஆமென். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நாம கூட நம்ம காரியங்களை நம்ம முக்கியத்துவப்படுத்தும் போது என்ன பண்றோம் தெரியுமா? இயேசு செய்த வேலையை நிராகரிக்க மேல கொண்டு போய் நிறுத்துறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ அடிமைத்தனத்தின் பிள்ளை கிடையாது, நீ யாரு? சுயாதீனத்தின் பிள்ளை. புரிந்து கொண்ட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். எதுக்காக ஆனாரு? எதுக்குங்க? அவரை வெறுமையாக்கினாரு. ஆங்கிலத்தில் he emptied himself இருக்குது. அவரையே எம்ப்டி பண்ணாராம். சொல்ல புரியுது உங்களுக்கு? தன்னை யாருக்காக? தன்னை முற்றிலும் ஜீரோ ஆக்குறாரு. எதற்காக? யாருக்காக? ஆமென். இப்படி சொல்லலாம் பாருங்க. ஒரு பெரிய ஒரு நாட்டு தேசாதிபதி, என் பொறுப்பு நான் விட்டுறேன், அது கூட ரொம்ப சிம்பிள். என் ராஜினாமா பண்ணிடுறேன் என் பொறுப்பை, நான் எல்லாத்தையும் விட்டுறேன், என் கையில் வாங்கின சம்பளம், என் கையில் வாங்கின காரியம், எனக்கு இருந்த சொத்து பத்து கித்து எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆமாம் டெல்லியில் இருந்து நான் வந்து எங்கே இருக்க போகிறேன்? இருக்கிறதுலேயே மோசமான ஒரு குக்கிராமத்தில் நான் வந்து அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக நான் பணி செய்ய போகிறேன்னு சொல்லி யாராவது நாட்டில் வருவானா பாருங்க? கூட இருக்கிறவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வருவானா? வரப்போகிறதே கிடையாது. அப்படி வந்த சரித்திரம் இல்லை. ஆனால் இவர் எப்படின்னா மனுஷனா இல்லை, தேவனாய், அவன் திருத்துவத்தில் ஒருவராய், நல்ல கவனியா தான் முக்கியம், ஒருவராய் இருந்தவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இப்படி நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த வார்த்தையை, அதாவது உண்டாக்கின ஒருத்தர், சர்வ சிருஷ்டிகன், சிருஷ்டி கர்த்தர், ஒரு சிருஷ்டிப்பாய் மாறுவது என்பது சாதாரணமான காரியமே கிடையாது. கவனிங்களா? கிரியேட்டர் வந்து ஒரு கிரியேட்டட் பீயிங்கா மாறுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. மனுஷன் யார்? உண்டாக்கப்பட்டவன் தான் மனுஷன். இப்ப உண்டாக்கினவர் உண்டாக்கப்பட்டதை போல மாற வேண்டும். அதுதான் இருக்கிறது ரொம்ப மோசம். நீங்க சொல்வீங்கல்ல, எங்க ஊர்ல நாங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்ப அந்த ஊர்லயே வெட்கமா இருக்குது எங்களுக்கு, எங்க நல்லா என்ன செஞ்சிச்சு, கீழே போயிட்டு நாங்க அவ்வளோ சூப்பரா வாழ்ந்துட்டு இருந்தோம், அவ்வளோ வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த வசதி வாய்ப்பெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சொல்றோமா இல்லையா? இங்க என்ன சொல்றாருன்னா, அவ்வளோ மகிமைய திறந்து விட்டு 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 உங்களை போல என்ன போல நம்ம எல்லாரையும் போல ஒரு மனுஷனா மாறினாருங்க. எதுக்காக மாறினாரு? யாருக்காக மாறினாரு? நீங்க அந்த மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதெல்லாம் ஒரு தாடி வச்ச இயேசு, ஒரு அங்கியை போட்டு ஒரு கோலை வச்சு 2 ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டு இதை ஃபோட்டோவில் பார்த்துட்டு இயேசு இருந்த நாள்லாம் ஏதோ அற்புதம் செஞ்சாரு, அப்போ இந்த இயேசு சாமிகிட்ட எல்லாரையும் கூட்டிகிட்டு போனால் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். இதுதான் காஸ்பல் நினச்சிட்டு இருக்கிறோம். காஸ்பல் இதை காட்டிலும் இன்னொரு படி அதிகமானது. ஆமென். கவனிக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கிளியரான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆமென். நம்மை பார்க்கிற விதம் இன்றைக்கு மாறுவதாக. அப்ப அது அடிமை, புத்திரன், ரெண்டு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? அடிமைத்தனத்தின் பிள்ளையாய் இல்லை, அவன் புத்திரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இந்த நாட்களில் அதை வழங்கி கொள்ளட்டும். கர்த்தர் நம்மளை நேசிச்சு அந்த நிலையில நம்ம எடுத்து இந்த நிலைக்கு நிறைய கொண்டு வந்திருக்கிறார். புரிந்து கொண்டால் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். விளங்கி கொடுக்கிறீர்களா? அப்போ இந்த அந்த அந்த ஒரு பார்வை நமக்கு உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இதுல எப்படி சொல்லலாம் பாருங்க, இந்த அடிமைக்கும் பிள்ளைக்கு இருக்கும் இன்னொரு வித்தியாசத்தை நான் சொல்றேன். இதுல சொல்லலாம், இந்த அடிமைக்கு பொதுவாகவே சாய்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எந்த சாய்ஸுமே கிடையாது. சாய்ஸ் என்ன அர்த்தம்? வாய்ப்பு. எந்த தீர்மானமும் எடுக்க முடியாது. நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சர்வன்ட்க்கு என்ன உண்டு? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு உண்டு. அம்மா அன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு போலாம். ஸ்லேவுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்தா இருக்கணும். ஆமென். ஸ்லேவ்னா என்ன அர்த்தம்? விலை கொடுத்து வாங்கியாச்சு, காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அவங்களுக்கு ஒரு தொகையை செலுத்தியிருப்பீங்க. ஆமென். ஆமென். அதுக்கப்புறம் அவங்களால ஆமாம் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த வீட்டு வேலைகளை செய்வதற்கென்று ஆட்களை எடுப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு, 1 இயருக்கு 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 1 இயருக்கு 2 இயர்ஸ்க்கு இவங்க பே பண்ணுவாங்க. ஆனா இவங்க கொடுத்து அவங்கள வாங்கிட்டாங்கன்னு சொன்னா இன் பிட்வீன்ல அவ்வளவு ஈஸி என்ன செய்ய முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அந்த அந்த டாக்குமெண்ட், அந்த பாண்ட் என்ன செய்ய முடியாது, அந்த பாண்ட் சர்வெண்ட் உடைக்க முடியாதுங்க. இங்க என்ன சொல்றேன்னா, அடிமைனா என்ன அர்த்தம்? அதாவது பாண்ட் சர்வெண்ட்னா கூட ஒரு குறிப்பிட்ட நாள் தான், அந்த பாண்ட் முடிஞ்சு அவன் என்ன செஞ்சுட்டான், முடிஞ்சது வந்துடலாம். 2 இயர்ஸ் ஆகுதுல 3 இயர்ஸ்ல போயிடலாம். ஆனா அடிமை அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த கால வரையறையற்ற சாகிற வரைக்கும் அவன் யாரு தான்,
அடிமைதான். ஒருவேளை இவன் மனமுகந்து இன்னொருத்தருக்கு இவனை விற்கிறான்னு வைங்க, யார இந்த அடிமைய இன்னொருத்தருக்கு விற்கிறான்னா அப்போ அங்கேயுமே அடிமையா தான் இருக்க முடியும். அவன் நிலை மாற போகிறதே கிடையாது. எங்க இருந்தாலும் அவன் அடிமைதான். ஏன்னா இந்த அடிமைக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எஜமான் என்ன செய்ய நினைக்கிறானோ அதான் செஞ்சாகணும். எஜமானுடைய விருப்பம் என்னவா இருக்குதோ அதான் நிறைவேற்றி ஆகணும். ஆமென். தூங்குற நேரம் எழுப்புனா எழுந்தாகணும். ஆமென். பிரைஸ்ல சாப்பாடு கொடுக்குறதா சாப்பிட்டாகணும். கொடுக்காட்டா பேசாம கிடக்கணும். பாருங்களேன், அவனுடைய எந்த விதமான தேவையும் பர்சனல் நீடையும் அவனால பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கவே இருக்காது பல நேரங்கள். அடிமைக்கு பாருங்களேன், எந்த அடிமையாவது பாருங்க தங்களுடைய காரியங்களை அவளால் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை இருக்காது. ஆனா இங்கே பாருங்க, சாய்ஸே கிடையாது. கண்டிப்பா அதை பண்ணித்தான் ஆகணும். அது எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இதுதான் அடிமையுடைய நிலை. ஆனா பிள்ளையுடைய நிலைன்னா ஃப்ரீ வில் இருக்குது. ஃப்ரீ வில் அர்த்தம், எதையும் நீ சூஸ் பண்ணலாம். இது வேணா இது எடுக்கலாம், அது வேணா அதை எடுக்கலாம். ஆமே, புரிந்து கொடுக்குறீங்களா? இன்னைக்கு அந்த வாய்ப்புல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆதாமுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. ஆமென். நமக்கு சொல்றாரு, ஆமென், நீ நல்லா வாழலாம், ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனையும் எதையும் நம்ம வச்சிருக்கிறேன், மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். நீ நல்லா வாழணும்னு நினைச்சேன்னு சொன்னா ஜீவனை தெரிந்து கொள். நீ நல்லா வாழ நினைச்சா ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அப்படி நீ என்ன செய்ய போகிற, வாழ போகிறாய். இன்னைக்கு நான் சொல்ல, உங்க லைஃப் ஃபுல்லா சாய்ஸஸ் நிறைய இருக்குது. ஆமென். இந்த வாசித்த ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய பிரசன்ட் ரியாலிட்டியோட இணைத்து சிந்திக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற நிறைய சாய்ஸஸ் இருக்குதுங்க நமக்கு. அடிமைக்கு தான் வாய்ப்பு இல்ல, ஆனா நான் பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீ வில் இருக்குது. என்ன வில் இருக்குது? நான் எதையும் தெரிந்தெடுக்க முடியும், நான் எதையும் செய்ய முடியும், நான் விரும்பினதை செய்ய முடியும், நான் விரும்புற இடத்துக்கு போக முடியும், விரும்புறதை பார்க்க முடியும். உண்மையா இல்லையா? கண்டிப்பா. விரும்புறத பார்க்கலாம், விரும்புறத செய்யலாம், விரும்புறத பேசலாம், விரும்புறத சாப்பிடலாம், விரும்புறத வாங்கலாம். இது எல்லாமே ஒரு விடுதலையின் வாழ்வை தான் நமக்கு என்ன செய்கிறது, குறிக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்ற நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நீ அடிமைத்தனத்தின் பிள்ளை இல்லப்பா, நீ சுயாதீனத்தின் பிள்ளை, விடுதலையின் பிள்ளையாய் இருக்கிறாய். உனக்கு வேண்டிய விடுதலையை நான் கொடுத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீர்களா? ஒரு காலத்துல நம்ம பாவத்திற்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். வாய்ப்பே இல்லை. பாவம் செய்யாம இருக்கவே முடியாது, நீதி செய்யாம இருக்கவே முடியாது, நல்லதை யோசிக்க முடியாது. அடிமைகளா இருக்க போய் தான் ரெப்படிட்டிவா செஞ்ச காரியத்தை செஞ்சிட்டு இருந்தோம், இருளுக்குள்ள இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த நிலையை மாற்றி நீதி செய்வதற்கு அடிமைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். இதான் புதிய பிரமாணத்தின், புதிய உடன்படிக்கையின் அந்தஸ்து. ஆமென். அதாவது பாவம் செய்யாம இருக்கவே முடியாது, அது அவனுடைய நிலை. கவனிக்கிறீங்களா? அதான் அடிமைன்னு அர்த்தம். அதை விட்டு அவன் வெளியே வரவே முடியாது. ஆனா இன்னைக்கு உங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்ப வாய்ப்பு. இப்ப நீங்க பாவத்திற்கு அடிமையா கிடையாது. நிறைய பேர் தப்பு பண்றாங்கன்னா எப்படி பண்றாங்க? விசுவாசிகளா இருக்கிறார்கள் தப்பு பண்றாங்கன்னா, புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறாங்க, தேவன் நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, ஏன் தப்பு பண்றாங்க? வாய்ப்பு இருக்கு, சாய்ஸ் இருக்கு. ஆமென். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புரிந்து கொண்டவர் ஆமென் சொல்லுங்க. தவறு செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான், தவறு செய்யவே முடியாதுன்னு சொல்லல. ஏன்னா வாய்ப்பு இருக்கு எல்லா மனுஷனுக்கும். ஆனா அந்த வாய்ப்பை நான் எந்த விதத்துல பயன்படுத்துறனோ அந்த விதத்துல நல்லா வாழ முடியும். ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்பி கேட்கிறோம்? என் வாய்ப்பை நான் சரியா அமைப்பதற்கு இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்யுது, உதவி செய்யுது. ஒவ்வொரு வாய்ப்பு எனக்கு வரும்போது, ஒவ்வொரு சான்ஸ், ஒரு சாய்ஸ், ஒரு சாய்ஸ் எனக்கு முன்னாடி வைக்கப்படும் போது, ஆமென், நான் சூஸ் பண்ணக்கூடிய நிலைமை எனக்கு நேரம் வரும்போது, இப்ப சரியானதை தெரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தை தான் எனக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. அந்த சிலுவைக்கு பின் இருக்கிறதான அந்த ராஜ்யத்தின் நற்செய்தியோடு இணைக்கப்படாமல் அதை தினந்தோறும் தியானிக்காம அந்த வார்த்தையை கேட்காம இருந்துட்டோம்னா, நாள் ஆக ஆக கேப் அதிகமாக அதிகமாக திருப்பி பழைய பிரமாணத்தின் நிலைமைக்கு நாமவே வந்து விடுவோம். நல்லா விளங்கிக்கொள்ளணும் நான் சொல்றது. இதுக்கு இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்கணும். ஏன் திரும்ப திரும்ப இந்த சத்தியங்களை தியானிக்கணும்னா, ஒண்ணு விளங்கிக்கொள்ளுங்க. நம்ம ஸ்டக் ஆயிட்டோம்னா அவன் ஒண்ணு அங்கேயே நிக்கிறது இல்லை, எங்கிருந்து தொங்கணும் அதை காட்டில பின்னாடி போயிடுவோம். அதாவது இன்னைக்கு நான் மூவ் ஆகணும், இன்னைக்கு மூவ் ஆகாமல் இங்கேயே நின்றுட்டேன் அப்படின்னா அந்த நிற்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நாளைக்கும் நான் மூவ் ஆகலை, அடுத்த நாளும் நான் மூவ் ஆகலை, அடுத்த வாரமும் மூவ் ஆகலை, மாதம் மூவ் ஆகலை, அப்படியே இருக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா
அந்த திடீர்னு கண் விழித்து பார்க்கும்பொழுது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும், தேவனுக்கும் எனக்கும் தொடர்பில்லாத இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். புரிந்து கொள்கிறீங்களா? அதனாலதான் இந்த வார்த்தைகளை கேட்கும் கேட்டே இருக்கணும், மறுபடியும் கேட்கணும். இந்த வசனத்தை மறுபடியும் காதுல கேட்கணும். அது உள்ள போக 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 என்னால எனக்கு புரியுது, நான் யாருங்கிறது எனக்கு விளங்குது. பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலி லாக்டவுன் டைம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, அதாவது இந்த விசுவாசத்தின் வார்த்தையை கேட்காவிட்டால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆவாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆமென். ஸோ கண்டிப்பாக வி ஷுட் டேக் டைம். இதை போதிப்பதற்கும் இந்த வார்த்தைகளை தினமும் உங்களுடைய செவிகளில் விலை செய்வதற்கும் வி ஷுட் ஸ்பெண்ட் டைம்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஆமென். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஆமென். ஸோ இந்த வார்த்தைகளை கேட்டு வளமாய் வாழுகிற அநேகர் இருக்கிறீர்கள். இதுவுமே வாய்ப்பு தான். அதை உட்கார்ந்து கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. இது 2 சாய்ஸ் இருக்குது. நான் சூஸ் பண்ணி உட்கார்ந்து கேட்கலாம். உண்மைதானே? கண்டிப்பா. நிறைய பேர் ஒதுக்கி, டைமை ஒதுக்கி, வேலையை ஒதுக்கி, சில டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்க எல்லாம் 8:30 9 o'clock வீட்டுக்கு வரலாம் இருக்கிறாங்க. வந்து ஜாயின் பண்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க? சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க 9 to 10 ஆன் பண்ணிடுவேன், சில நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, திருப்பி காலையிலே 6 மணிக்கு எழுப்பி நான் கேட்பேன், வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே திரும்ப ரெப்படேட்டிவ் போட்டு கேட்கறேன். முதல் முறை கேட்கறேன், 2வது முறை கேட்கறேன், மறுபடியும் அதை எங்களை கவனிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையில நிலைச்சு நிக்கணும்னா இந்த வார்த்தை உள்ள போயிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் அடிமைகள் அல்ல, கர்த்தர் உங்களை அழகான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். விடுதலையின் வாழ்வை அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? ஆமென். 2 ஏற்பாடு, அடிமையின் ஏற்பாடு கிடையாது. நீங்க பிள்ளைகள் புத்திரர்களா இருக்கிறீர்கள். ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் பெருகட்டும் தேவ நேரத்தில். அடுத்து இந்த 2 மலைகளை குறித்து இருக்கும் பாருங்க, சீனாய் மலை, எருசலேம் மலை. இந்த சீனாய் மலையில கட்டளைகள் கொடுக்கப்படும் பொழுது திரளான ஜனங்கள் மரித்து போய்விடுவார்கள் கட்டளைகளை பெறும் பொழுது. ஆமென். ஏன்னா அதோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் வந்து அப்படியாகவே இருக்கிறது. ஆனா அடுத்த பக்கம் சிலுவைக்கு பின் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே, அந்த மேல் வீட்டறை அங்கே தான் இருக்குது. அங்கே வரும்பொழுது அடுத்தது பேதுரு எழுந்து பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென். அப்போ இந்த புதிய ஜீவனுள்ள இந்த நற்செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது தான் ரட்சிப்பு உண்டாகுது. அங்கே மரணம் வர முடியாது, அங்கு ஜனங்களுக்குள் நித்திய ஜீவன் கடந்து செல்கிறது. அங்கே ஆக்கினை தீர்ப்பு, இங்கே ஜீவன். அது விடுகிறோம், அதை நிராகரிச்சிடறோம். அதை நிராகரிச்சு நம்மள எங்க கொண்டு போய் வைக்கிறது தெரியுமா? இயேசுவுக்கு. மரணத்தின் ஊழியம், இது உயிர்ப்பிக்கிற ஊழியம். அது கொள்ளுகிற ஊழியம், இது உயிர்ப்பிக்கிற ஊழியம். எஸ். ஆமென். கவனிக்கிறீங்களா? எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற வாழ்வை வாழ தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல அழகான ஒரு வளமான வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். கண்களை மூடுவோம். பிதாவே, ஜனங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த இரவு நேரம் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். நாங்கள் அடிமைகளாய் அல்ல, ஆமென், உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கவில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அடிமைத்தனத்தின் எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரைஸ் தி லார்ட், ஆமென், இரவு எல்லாருக்குள்ளும் வெளியேறுகிறதற்காக நன்றி. ஓ பிரைஸ் தி லார்ட். ரீமா கொரோதலோரபோ ஷபரதி ஆந்தலே தேவி கொரோதலோரபோ. ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலோடு கூட, தெளிவான விலகிக் கொள்ளுதலோடு கூட, ஒரு கிளியர் பிக்சரோடு கூட இன்னைக்கு இந்த இரவு கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நாங்கள் எந்த நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம், எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளையை போல அவர் சமூகத்தில் நெருங்கி வந்து அவரை சார்ந்தவருடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக்கொள்ள, ஆமென், பிரைஸ் தி லார்ட், எங்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை திறந்து கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, வந்தே
எங்கள் எல்லாரும் உன்னத கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பாதைகள் வழியாய் நாங்கள் கடந்து போனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு கூட, நாங்கள் அடிமைகள் அல்ல என்கிற நம்பிக்கையோடு கூட, ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு கூட, எங்கள் வாழ்க்கையில் எங்களால் எதையும் வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட, எதுவும் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் இடம் கொடுப்பது இல்லை. ஒருவேளை உங்க ஜனங்கள் வியாதிக்கு, தோல்விகளுக்கு, நஷ்டத்திற்கு, கடனுக்கு, யாரோ ஒரு சிலர் இங்க இருக்கிற ஆட்கள், இணைந்திருக்கிற ஆட்களுடைய குடும்பத்துல ஒருவேளை ஏதோ பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். இந்த இரவு நேரம் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுக்கிறதுக்காக நன்றி. சில குறிப்பிட்ட சிந்தனைகள் வந்த உடனே மனது உள்ளமெல்லாம் வாதிக்கப்படுற நிலைக்கு நேரம் போகலாம். ஆனா இன்னைக்கு இங்க இணைந்திருக்கிற ஒருத்தருக்கும் அந்த நிலை நீடிக்க முடியாது. இந்த இரவி வெற்றி உண்டாகிறதற்காக நன்றி. இந்த கிருபைக்கு மட்டும் தருகிறோம். மாறாத உங்க பிரேஷர், நம் தயவு, இறக்கம், கிருபை, ஆசீர்வாதங்கள் கூட இருக்கட்டும். எனது எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிருபைக்கு முற்றிலும் எங்களை தருகிறோம். நன்மையான காரியங்களை பார்க்க உதவி செய்ய. துதி கன மகிமை யாவி ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணைந்த உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நாளை காலை 5:30க்கு நமக்கு பிரேயர் இருக்குது. ஜாயின் பண்ணுங்க, இணைவோம், ஜெபிப்போம், நல்ல மாற்றங்களை வாழ்விலை காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அடிமைத்தனத்தின் பிள்ளை அல்ல, அப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். நீங்கள் அடிமைகள் அல்ல. அந்த உணர்வோடு கூட இன்னும் பல காரியங்களை வாழ்க்கையில் காண, அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Good night. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.